ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. ரொம்ப முக்கியமான தகவல் நான் சொல்ல போகிறேங்க. அதாவது நிறைய பேர் குலதெய்வத்தை சரியாக வணங்க மாட்டேன்றாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் வணங்குங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வத்தை வணங்க, இல்லை மாதந்தோறுமாவது குலதெய்வத்தை வணங்க, இல்லை பக்கத்தில் உங்கள் சென்னையிலே எங்கன்னா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை டெய்லியும் கூட வணங்கலாங்க. நான் சொல்கிற தகவல் என்ன தெரியுமாங்க, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மந்திரம் படுறாங்களே, அந்த மந்திரம் உடனே அவங்களுக்கு சென்று அடையுதுன்னா, இப்போ மந்திரம் பட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த மந்திரம் அவங்க உடம்புல வருதுன்னா, அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா தாங்க அந்த மாதிரி ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருமே மந்திரங்களை பண்ண முடியாது. அப்படி மந்திரம் பண்ணால் கூட அது பலிக்காது. புரியுதா? ஏன்னா குலதெய்வம் காத்து நிற்கும். நிறைய பேர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண மாட்டேன்றாங்க, குலதெய்வத்தை வணங்க மாட்டேறாங்க. அதனால தான் ஒரு சில பேருக்குலாம் மந்திரங்களை அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு நமக்கு இல்லைன்னா யாருன்னா நமக்கு எதிரிங்க எதனா பண்ணால் கூட டக்குன்னு நம்ம உடம்புல அது சேர்ந்துருங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதா? நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் மந்திரம் பண்ணாங்களோ சூனியம் பண்ணாங்களோ தயவுசெய்து சொல்கிறேன், அது பண்ணவே முடியாது. அதே போல் அவ்வளோ சீக்கிரம் குலதெய்வத்தையும் அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது. புரியுதா? அது ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு கட்டுறதுக்கு. அதே போல் உங்களுக்கு மந்திரம் பண்ணுறதுக்கும் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா பண்ணுறவனுக்கு கரெக்டாக தெரியும் இவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, குலதெய்வத்தை இவங்க குலதெய்வ கோயிலே போய் வணங்குறாங்க, ஆகையால் இவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பண்ணுறவரே அவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஆகையால் நிறைய பேருக்கு இது ரொம்ப சீக்கிரமாக இந்த மந்திரங்கள்லாம் வருது. எதுக்காக கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு இல்லாதனால்தான் இது அது உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது. ஆகையால் இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விலகணும்னா, யாருன்னா ஏதாவது பண்ணால் கூட அது பலிக்காத போகணுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த குலதெய்வம் தான் நம்ம குலத்தை காக்கும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாரும் மந்திரம் தந்திரம் செய்வினை சூனியம் யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. செய்ய முடியாதுன்னு கண்டிப்பாக அவரே சொல்லிடுவாங்க. ஆகையால் நம்மளை காத்துக்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலில் போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலே படத்தை வச்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஒரு தீய சக்திலாம் நம்ம உடம்புல வராது. யாருன்னா நம்மளை இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் பண்ணுறது இருந்தால் கூட அது பலிக்காதுங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான தகவல். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களை யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா குலதெய்வன்றது ரொம்ப ரொம்ப பவரானது. வாழடி வாழாக பண்ணுறதுனால நீங்கள் வணங்கும் போது குலதெய்வம் உங்களை காத்து நிற்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. வணக்கங்க.